ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் குடிக்கும். இன்றைக்கி டேஸ்டியான அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இதில் கிரேவியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நிறையாவே கிடைக்குங்க. இது வந்து இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். நான் வந்து மசாலா வந்து எடுத்துருக்கேங்க. இதுக்கு வந்து நம்ம வறுக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும் வரமல்லி, 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு 4லேருந்து 5 லவங்கு, ஒரு சின்னதாக வந்து ஒரு 3 பட்டை. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெயில் வந்து சூடாகட்டும். இப்போ எடுத்து வச்சுருந்தா இந்த மசாலாக்கள் எல்லாமே வந்து போட்டு வறுத்துக்கணுங்க. பாருங்கள், நல்லாவே வந்து உங்களுக்கு வறுபட்டுருச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கலாம், நல்லாவே இருக்கும். இது தனியாக வந்து இப்போ எடுத்து வச்சிடலாம். நானே பெரிய சைஸில் வந்து வெங்காயம் வந்து எடுத்துருந்தேன். ஒரு 3 இருக்கும். இந்த மாதிரி வந்து நீட் வாக்கிலே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். மீதி இருந்த எண்ணெயிலே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 டீஸ்பூனு எண்ணெய் வந்து இப்போ சூடாயிடுச்சு. இந்த வெங்காயத்துக்கு போட்டு நல்லா வந்து நம்ம வந்து வதக்கணுங்க. பாருங்கள், நல்லாவே வந்து வதங்கி வந்துச்சு. எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அந்த கிரேவி வந்து உங்களுக்கு நல்லா வந்து ரிசல்ட் இருக்கும். இப்போ இது வந்து எடுத்து தனியாக வந்து வச்சிடலாம். இது கூடயே பாருங்கள், நான் ஒரு ஜாதி பத்திரி எடுத்துருந்தேன். இதுக்கு வந்து மைசுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டார் அனீஸ், இது கூடயே வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். தேங்காய் வந்து துருவி வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து அரைக்கக்குள்ளே வெங்காயத்துக்கு வந்து விட்டுட்டு மீதி வந்து எல்லாமே அரைச்சிக்கலாம். தேங்காய் நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, எல்லாமே பாருங்கள் நல்லா வந்து நான் அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து அரைச்சிட்டு நம்ம வெங்காயம் போட்டு அரைக்கக்குள்ளே எல்லாம் நல்லாவே வந்து அறுபடும். அதுக்கு தான் இந்த மாதிரி வந்து அரைக்கிறது. இப்போ இந்த வெங்காயம் வந்து அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். ஒரு 3/4 கிலோ இருக்குங்க மட்டன் எடுத்து நான் நல்லா வந்து வேக வச்சுக்கிட்டேன். இது வந்து என்ன இதில் போட்டு வேக வச்சேன் அப்படின்னா, ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, அவ்வளோதாங்க. நான் வந்து வேக வச்சு தனியாக வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா உங்களுக்கு இது வந்து வேக வைக்கிறது காமிச்சேன் அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து பெருசாகுன்ட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டுங்க. நான் வந்து ஒரு 100 மில்லி இருக்கும் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லாவே வந்து சூடாயிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 சின்னதாக வந்து பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயத்துக்கு நான் பொடியாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நம்ம நிறையாவே வந்து சேர்க்குறோம். அப்போ தான் அந்த கிரேவி வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதுக்கு நல்லாவே வந்து வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு வந்து வதங்கி வரணும் பொன்னுருளாக. இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு விழுது எவ்வளோ நம்ம சேர்க்குறோமோ நல்லா அந்த டேஸ்ட் வரும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து வதக்கிட்டேன். பவுட்ரு மசாலா வந்து எடுத்திருந்தேன். ஒரு 3 டீஸ்பூன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் தாங்க. இந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்க்கக்குள்ளே உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த சாந்து வந்து சேர்ந்து கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா குழம்பு மிளகாத்தூள் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன். நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 3 பெரிய தக்காளி இருக்கும், ரஃபாக வந்து சாப் பண்ணிக்கிட்டேன். இது வந்து இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து தண்ணி வந்து அதிகமாக வந்து போடாதீங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டிங்கனாவே வந்து போதும். இதுலேயே வந்து இது வெந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நம்ம வேக வைக்கலாம். அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கிளறி கொடுங்க. பாருங்கள், நல்லாவே வந்து மசிஞ்சு வெந்து வந்துருச்சு தக்காளி. வேக வச்ச மட்டனுக்கு சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி வந்து இப்பயே வந்து சேர்க்காதீங்க. அந்த மட்டனில் இருக்க தண்ணி வந்து அப்படியே நிறுத்திடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதுக்கு வந்து நம்ம வந்து வதக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. நம்ம வறுத்து எல்லாமே வந்து அரைச்சோம் இல்லைங்களா, தேங்காய் எல்லாம் வந்து அரைச்சோம் இல்லைங்களா, எல்லாமே வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக இதில் போட்டு நான் வந்து அலசிக்கிட்டேன். இந்த ஜெகில் இருந்தது. இதுக்கும் வந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கலாம். மூடி போடாமல் வந்து வதக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிட்ட இருந்து வதக்கி விடுங்க. நம்ம இந்த மட்டன் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துங்க. கொஞ்சம் உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா,
அந்த மட்டனில் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி இருந்துச்சு. கொஞ்சமாக வந்து நம்ம கரியாண்டர் லீஃப் வந்து போட்டுக்கலாம். இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. என்கிட்ட கம்மியாக இருந்துச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் வந்து இதுக்கு வந்து வேக வச்சுக்கிட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. பாருங்கள் எவ்வளோ வந்து தளன்ட்டு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். இந்த லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் பார்த்துங்க. இதுக்கு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கமன்னுட்டு வாசனையோட ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து டேஸ்டியாக இருக்குங்க. நான் மட்டன் ரெசிபி நிறையவே வந்து செஞ்சுருக்குறேங்க. உங்களுக்கு லிங்க் கீழே கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. இது வந்து இட்லி, தோசை, அதே மாதிரி சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் கூட அவ்வளோ சூப்பரான ஒரு கிரேவி இருக்குங்க. பாருங்கள் நம்ம வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்து நல்லாவே வந்து தளன்னு கிரேவி வந்து செஞ்சுருக்குறோம். இதே மாதிரி வந்து செஞ்சு எப்படி வந்துச்சுன்னுட்டு சாப்பிட்டுட்டு காமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.